Hi student, 12th standard, chapter 6, exercise 6.9, sum number 7. Find the point of intersection of the plane x minus 1 equal to y by 2 equal to z plus 1 with the plane 2x minus 5 plus 2z equal to 2. The two plane intersecting the points கேட்குறாங்க first question. Next also the angle between the line the plane angle between ரெண்டு question கேட்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் எதுவுமே ஒன்று எதுவுமே எல்லாம் ஒன்று இருக்குது 5/2 z + 1/1. இப்போ நமக்கு அந்த பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தெரியாது, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை டீன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட் பாயிண்ட் தெரியாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டீக்கு ஈக்குவல், செகண்ட் பாயிண்ட் டீக்கு z + 1/tக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அந்த ஒன்று மட்டும் டி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் t + 1, y = 2t, z + 1 = t னா அப்போ z = 1 t - 1, இந்த ப்ளஸ் 1 0 இருந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ தற்போது என்ன இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும் 2t + 1 2t, t - 1. இது ஈக்குவேஷன் 1. இதான் இன்டர்செக்டிங் பாயிண்டோட பாயிண்ட். அப்போ டி வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு, டி வேல்யூ. ஓகே, இந்த பாயிண்ட் கொஞ்சம் நமக்கு இது ரெண்டுமே இன்டர்செக்டிங் கண்டிப்பாக வரும், ஜாயிண்ட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்ஃபார்மாக இந்த பாயிண்ட் கொஞ்சம் நமக்கு என்ன வரும், அனொரு பிளேனோட ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ பிளேனோட ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுங்க. இது எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு எடுத்து சப்ஜெக்ட் பண்ணால் 2 × t + 1 - 2t + 2 × t - 2 = 0. 2t + 2 - 2t 2t - 2 ஓகே. இந்த 2t நமக்கு இது கேன்சல் ஆகிடும், இது +2 இது கேன்சல் ஆகிடும். அப்போ 2t - 2 = 0, மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ t = 2/2 1. அந்த t வேல்யூ 1 கொண்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணால் ரிசல்ட் என்ன வரும் 2, 2, 3. இது என்ன வரும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டு. செகண்ட் என்ன யூஸ் பண்ண, நமக்கு ஆங்கிள் பிட்வீன் கேட்குறாங்க. ஆங்கிள் பிட்வீன் நமக்கு ரெண்டு பிளேனாக இருந்தால், ரெண்டும் லைனாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். ஒரு பிளேனும் ஒரு லைன் ஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு லைனும் பிளேன் ஃபைன் பண்ணால் தீட்டா = sin inverse of b dot n by modulus of b modulus of n வெக்டரை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நமக்கு பேரலல் வெக்டர் ஃபைன் பண்ணணும். பேரலல் வெக்டர் டிவைலுக்கு தான், டிவைல 1 இருக்குதா, அப்போ i cap 2j cap + k cap தான் b வெக்டர். நெக்ஸ்ட் n வெக்டர் வந்து பிளேன்ல இருந்து கன்சிடர் பண்றீங்க. அப்போ 2i cap - j cap + 2k cap கான்ஸ்டன்ட் டைம் ஒமிட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு என்னக்கு நான் டாட் எடுக்கிறீங்க. ஒரு டாட் தான் b வெக்டர், ஐக்கு i டாட் எடுத்தால் 1 2 × 1 2 2 × -2 1 × 2 2. இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனர் 2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஃபைன் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ண 4, 1 ஸ்கொயர் பண்ண √6. n வெக்டர் மாடுலஸ் எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டு, i jk கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் எடுக்கணும், அதான் மாடுலஸோட மீனிங். அப்போ 2 ஸ்கொயர் பண்ண 4, -1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ண 4, அப்போ √9 3 எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ தீட்டா = sin inverse of modulus of b dot n by modulus of b. ஏன் இந்த b dot n மாடுலஸ் ஃபைன் பண்ணால் வேல்யூ 2 டாட் எடுத்தால் நெகட்டிவ் வந்தால் ப்ளஸ்ஸாக தான் கன்சிடர் பண்ண தான் போகிறோம். வரதே நமக்கு என்ன 2 தான் வந்திருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நான் 3 இருக்குது, நமக்கு 3√6. இதுதான் நமக்கு என்ன வரும், ஒரு பிளேனுக்கும் ஒரு லைனுக்குள்ள ஆங்கிள் பிட்வீன் வேல்யூ. இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்ட். 2 கொஸ்டின் ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.